எல்லோருக்கும் வணக்கம். பெரியோர்களே, சகோதரர்களே, சகோதரிகளே, அன்பு அஸ்ட்ராலஜி சேனல் வழங்கும் அன்பே யோகம் நிகழ்ச்சியில் இன்று நாம் காணப்போவது 2026 மார்ச் மாத கடகராசி பலன் பார்ப்போம் நண்பர்களே. காலச்சக்கரத்தின் 4வது ராசியான கடகராசி நண்பர்களே, தாயுள்ளம் கொண்டவர்களே, மற்றவர்களின் வழியை தன் வழியாக நினைப்பவர்களே, கடந்த பிப்ரவரி மாதம் வரை உங்கள் மனம் பட்டப்பாடு எனக்கு தெரியும். கண்ணுக்கு தெரியாத ஒரு பயம் உங்களை நிழல் போல துரத்தி கொண்டிருக்கலாம். யாரோ நமக்கு செய்வினை செய்துவிட்டார்களோ அல்லது விதி நம்மை சோதிக்கிறதோ என்று நீங்கள் அஞ்சி இருக்கலாம். போதும் இந்த வாழ்க்கை என்று நீங்கள் விரக்தியின் விளிம்பிற்கே சென்றிருக்கலாம். ஆனால் மேகங்களுக்கு பின்னால் ஒளிந்திருக்கும் சூரியனைப் போல உங்கள் கஷ்டத்திற்கு பின்னால் ஒரு மிகப்பெரிய வெயில் காத்துக் கொண்டிருக்கும் நண்பர்கள். இந்த மார்ச் மாத கிரக நிலைகள் உங்களை அச்சுறுத்துவது போல தோன்றினாலும் உண்மையில் அவை உங்கள் கர்ம வினைகளை கழுவி உங்களை பரிசுத்தமாக போகின்றது. அஷ்டம ராகுவின் பிடியில் இருந்து நீங்கள் எப்படி தப்பிக்கப் போகிறீர்கள்? 9ஆம் இடத்து சனி உங்களுக்கு என்ன பாக்கியத்தை தரப்போகிறார்? இவற்றை துல்லியமாக விளக்கும் இந்த வீடியோவை இறுதிவரை பாருங்கள். ஏனென்றால் உங்கள் விதியை மாற்றப் போகும் அந்த ஒரு ரகசியம் இதில் உள்ளே ஒளிந்து கொண்டிருக்கிறது. கடகராசி நேயர்களே, உங்கள் ராசிக்கு அதிபதி சந்திரன். சந்திரன் தேய்வதும் வளருமாக இருப்பதைப் போலவே உங்கள் மனநிலையும் அடிக்கடி மாறும். இந்த மார்ச் மாதம் உங்களுக்கு ராசிக்கு 9ஆம் பாவமான பாகிஸ்தானத்தில் சனி பகவான் உத்திரட்டாதி 2ஆம் பாதத்தில் அமர்ந்து உங்களை கவனித்துக் கொண்டிருக்கின்றார். பொதுவாக 9இல் சனி இருந்தால் தந்தை வழி சொத்துக்களில் சிக்கல் வரும் என்பார்கள். ஆனால் அவர் உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் அமர்வதால் தடைகளை தாண்டிய ஒரு மிகப்பெரிய வெற்றியை உங்களுக்கு தரப்போகின்றார். நீண்ட நாட்களாக இழுபறியில் இருந்த வழக்குகள் உங்களுக்கு சாதகமான தீர்ப்பு வரும். அடுத்ததாக 12ஆம் வீடான விரயஸ்தானத்தில் குரு பகவான் புனர்பூசம் 1ஆம் பாதத்தில் இருக்கின்றார். குரு 12இல் மறைந்தால் பணம் தங்காது என்று கவலைப்படாதீர்கள். இது சுபவிரயம், அதாவது நீங்கள் கஷ்டப்பட்டு சேர்த்த பணம் வீண் மருத்துவ செலவுகளுக்கு போகாமல் ஒரு கோவில் திருப்பணிக்கோ அல்லது உங்கள் குழந்தையின் உயர்கல்விக்கோ செலவாகும். இங்கேதான் நீங்கள் கவனிக்க வேண்டிய மிக முக்கியமான கிரக நிலைகள் இருக்கிறது. உங்கள் ராசிக்கு 8ஆம் வீடான அஷ்டமஸ்தானத்தில் ராகு பகவான் சதயம் 3ஆம் பாதத்தில் இருக்கின்றார். அஷ்டம ராகு என்றாலே பலரும் பயப்படுவார்கள். விபத்து ஏற்படுமோ, அவமானம் வருமோ என்று கலங்குவார்கள். ஆனால் சதயம் என்பது ராகுவின் சொந்த நட்சத்திரம். அங்கே அமர்ந்திருக்கும் ராகு உங்களுக்கு புதையல் போன்ற ரகசிய லாபங்களை தருவார். எதிர்பாராத இன்சூரன்ஸ் பணம் அல்லது உயிர் மூலம் வரும் சொத்துக்கள் உங்களை வந்து சேரும். 2ஆம் வீடான தனஸ்தானத்தில் கேது பகவான் பூரம் 1ஆம் பாதத்தில் இருக்கின்றார். குடும்பத்தில் வீண் வாக்குவாதங்களை தவிர்க்க வேண்டிய உங்கள் கடமை. நண்பர்களே, நீங்கள் ஒன்று சொல்ல போக அது தவறாக புரிந்து கொள்ளப்படலாம். எனவே மார்ச் மாதத்தில் மௌனமே உங்கள் மிகப்பெரிய ஆயுதம் நண்பர்களே. வேலை மற்றும் தொழிலை பொறுத்தவரை உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு பணிச்சுமை அதிகமாக இருக்கும். மேலதிகாரிடம் பேசும்போது நிதானத்தை கடைபிடியுங்கள். தொழில் செய்பவர்கள் புதிய கிளைகளை தொடங்க ஒரு சரியான நேரம் இல்லை. இருப்பினும் வெளிநாடு அல்லது வெளியூர் தொடர்பான தொழில்களில் இருப்பவர்களுக்கு எதிர்பாராத அளவுக்கு லாபம் வந்து சேரும். கடன் பிரச்சனைகளால் தவிர்த்தவர்களுக்கு கடனை அடைப்பதற்கான புதிய வழிகள் பிறக்கும். நண்பர்களே, குடும்ப வாழ்க்கையில் கணவன் மனைவி ஒருவரை ஒருவர் சந்தேகிப்பதை தவிர்க்க வேண்டும். நண்பர்களே, சந்திரனின் ஆதிக்கம் கொண்ட உங்களுக்கு கற்பனை திறன் அதிகம் இருப்பதால் தேவையில்லாத எதிர்மறை எண்ணங்களை வளர்த்துக் கொள்ளாதீர்கள். குழந்தை பாக்கியம் இல்லாத தம்பதியருக்கு இந்த மாதம் மருத்துவ ரீதியான முன்னேற்றம் ஏற்படும். பிள்ளைகளின் பிடிவாத குணம் குறைந்து அவர்கள் உங்கள் பேச்சை கேட்க தொடங்குவார்கள். ஆரோக்கியத்தை பொறுத்தவரை அடிவயிறு சம்பந்தமான உபாதைகள் அல்லது ஜீரண கோளாறு வரலாம். அதிகமான தண்ணீர் அருந்துவதும் குலதெய்வ வழிபாடும் உங்களை ஆரோக்கியமாக வைக்கும். அடுத்த மார்ச் மாதத்தில்
நீங்கள் கடைபிடிக்க வேண்டிய ஒரு ரகசிய ஞானம் இருக்கிறது. 8ல் ராகு இருக்கும்போது எதையும் சட்டென்று யாரிடம் பகிர்ந்து கொள்ளாதீர்கள். உங்கள் திட்டங்களை ரகசியமாக வைத்திருங்கள். வெற்றி உங்களை தேடி வரும். பரிகாரமாக சனிக்கிழமை தோறும் காலபைரவரை வழிபாடு செய்யுங்கள். தேய்பிரேஷ்டன் என்று பைரவருக்கு மிளகு தீபம் ஏற்றுவது உங்கள் அஸ்தம ராகுவின் கெடுபலன்களை அறவே நீக்கும் என்பர்கள். மேலும் திங்கட்கிழமை தோறும் பசித்தவர்களுக்கு தயிர் சாதம் தானம் செய்யுங்கள். சிவபெருமானுக்கு வில்விலைகளால் அர்ச்சனை செய்வது உங்கள் மனபயத்தை போக்கும். கடகராசி நேர்களே, காலம் எப்போதும் ஒரே மாதிரியாக இருக்காது. புயலுக்கு பின் தான் அமைதி வரும் என்பது போல இந்த மார்ச் மாத போராட்டங்கள் உங்களை ஒரு வைரமாக மாற்றப் போகின்றன. நம்பிக்கையோடு இருங்கள். இறைவன் உங்கள் பக்கம் இருக்கின்றார்கள். அடுத்ததாக சிம்ம ராசிக்கு மார்ச் மாத பலன் எப்படி இருக்கும் என்பதை பார்க்கும் நண்பர்களே. உங்களிடம் விடைபெறுவது உங்கள் அன்பு ஜோதிடர் சிவராஜ். இன்றைய நன்னாளில் இறைவன் அருளால் எல்லோரும் நன்றாக இருப்போம். நன்றி, வணக்கம்.